இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம். ஸ்ரீராம் மியூசிக் டைரக்டர் நல்லா கேட்சிங்காக டீம்லாம் போட்டிருந்தாரு. இளைய கம்பன் அனைத்து பாடலும் எழுதியிருக்காரு. எனக்கு கம்பன்னாலே ஒரு மயக்கம். ஏன்னா எங்கள் ஊர் நாட்டரசன் கோட்டை, எங்கள் ஊரில் தான் கம்பரோட கோயில், அவரோட சமாதி. அவர் கடைசி காலம் எங்கள் ஊரில் தான் வாழ்ந்து எங்கள் ஊரில் அவர் அடக்கமாகி இன்னைக்கு அவரோட சமாதி கோயிலாக கட்டியிருக்காங்க. அதனால் எனக்கு கம்பன் ரொம்ப பிடிக்கும். அந்த பழைய கம்பனும் பிடிக்கும், இளைய கம்பனும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சம்பத்ராம் என்னுடைய நண்பர், திருப்பாச்சியில் நடிச்சிருந்தார். ஆமாம், இந்த படத்தில் ஒரு முழுமையில் நான் நடிச்சுட்டு நினைக்கிறேன். ஒரு கை இல்லாமல் ரொம்ப அற்புதம் பண்ணியிருந்தார். அவரோட வளர்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள். முற்றிலும் புதிய கலைஞர்கள், புதிய தொழில்நுட்ப கலைஞர்கள் போராடி எடுத்த படம். இயக்குனர் ரத்னம் வந்து கவுன்சிலில் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான பொறுப்புணர்வு கூட வந்து ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி எங்கள்லேருந்து கூப்பிட்டு காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட்டார். அதே பொறுப்புணர்வு கூட இந்த படத்தை சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் காமெடி படம் எடுக்கிறாங்கன்னா நம்மளும் காமெடி படம் எடுத்தால் அது சரியாக டக்குன்னு பாருங்க. ஒரு ஹாரர் படத்தை காலகாலமாக ஹாரர் படம்னா ஒரு திகில்தனமான மியூசிக்கு அப்படி இப்படின்னு பயமுறுத்தலாக இருக்கும்போது ஹாரர் படத்திலோட காமெடி மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஹிட்டாக ஆரம்பிச்சது, அது ஒரு ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அப்படியே நம்ம காலத்தையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கணும். இந்த சினிமா வந்து இப்போ இன்னைக்கு சிவா சார் என்கிட்ட பேசினார். பேசும்பொழுது அடுத்த வாரம் சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற இருக்கும் சார், அது நடைமுறைக்கு வர இருக்குது அப்படின்னு சொன்னார். கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்காகவும் ஒரு மாறுதலுக்காகவும் தயாரிப்பாளர் சங்கம் போதில் அரிய செயல்கள் செஞ்சிகிட்டு இருக்கு. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியலையோ, சென்னையில் 8 இடங்கள்ல அம்மா திரையரங்கம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா திரையரங்கம் அந்த வந்து ஓப்பன் பண்ணப்பட்டு விட்டால் சின்ன படங்களுக்கு ஒரு விமோசனமாக இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ இப்போ மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ எல்லாம் ஒரேடியாக நின்றுட்டு இருக்கோம். நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. நிச்சயமா இந்த சினிமா விருத்தாச்சலம் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். இந்த ஹீரோ பார்க்கும்போதே நான் தான் முதல்ல சொன்னேன், என் ராசாவின் மனசுல ராஜ்கரன் சார் மாதிரி இருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருமே இந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அது இல்லாமல் அவர் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டா வேற அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஓகே. அதிலே ஜெயிச்சாருன்னா சினிமாலே ஈஸியாக ஜெயிச்சிருவாரு. நிச்சயமா அது ஒரு வெற்றி படமாக அமையணும். வாழ்த்துக்கு. விருதாச்சலம்னாவே ஒரு பரபரப்பு தான். ஸோ ரத்னம் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயக்குனர் ராஜர்கிட்ட வந்து குருநாதர் எதுனாலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து நாங்களாம் கொஞ்சம் பழசாகிட்டோம். 21 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் படம் பண்ணேன் அப்படிலாம் வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம். லேட்டர் நீ ரத்னன்ற பேரவே மாற்றிருக்கணும் என்னை கேட்டேன். அதனால் வந்து இப்போ வந்த மாதிரியே காட்டிக்கங்க. ஏன்னா வந்து பழைய டேரக்டர்கிட்ட இருந்தால் பழைய ஆள் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அனுபவங்கள் வேறு. ஆனால் வந்து இப்போ நம்ம வெளிக்காட்டிக்கிற கூடாது இதெல்லாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நாளை இயக்குனர் மாதிரி நீ வந்து வெளியே வந்து நீ படம் பண்ணாதான் வந்து ரசிக்கிறாங்க. அது காலத்தின் கட்டாயமாகி போச்சு. ஸோ விருதாச்சலம் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஒரு ஒரு எனக்கு பழைய ராஜகிரண் சார் அரண்மனை கிளி இந்த மாதிரி என் ராசாவின் மனசில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு. இவர் என்கிட்ட சொல்லும்போது வந்து இப்போ ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, கதை ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னார். என்னையா கதை ரெடி ஆகாமல் எப்படியா ப்ரொடியூசர் கிடச்சான்னு வந்து ப்ரொடியூசர் கிடச்சோன்னு அந்த ப்ரொடியூசரை போய் பார்த்து இவர் தான் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய லாங்குவேஜ் என்ன, அவர் எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, எந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போடுவார், அந்த மாதிரி எல்லாம் வந்து அவரை பார்த்து அவருக்காக இந்த கதையை பண்ணியிருக்காரு இவர். ஸோ இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படமாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். விருதாச்சலம் என்று அழைப்பதை பார்த்தவுடன் எனக்கு விருதாச்சலத்தில் உள்ள நான் விநியோகஸ்தர் என்ற காரணத்துக்காக எனக்கு சந்தோஷ் குமார் பேலஸையும் பிவிஜி பேலஸையும் ராஜராஜேஷ் தேட்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக காலங்காலமாக அந்த தேட்டர் இருக்கிற மாதிரி இந்த இயக்குநர்களும் இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களும் நடிகர்களும் காலங்காலமாக திரையில் நின்று நிலைத்து நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். விருத்தாச்சலம் மூவியில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த விருத்தாச்சலம் அப்படின்னால ஹார்ட் ஒர்க் தான் சொல்லணும். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு டைரக்டர் சார் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து அவரோட
மைண்டில் என்ன ஒரு ஸ்டோரி இருக்கோ அதுவாக கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ மூவியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முதல்ல டைரக்டர் எனக்கு கதை சொன்னது தான் எனக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அதனால் நான் நடிக்கணும்னு சொன்னேன். சார் டைரக்டர் என்ன சொன்னார், இந்த கதை உண்மையால உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னாரு. சார் பிடிச்சதா சார் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு. சரின்ட்டு நான் அந்த கதையை வந்து நிறைய பேர்த்து சொன்னேன். நான் மட்டும் கேட்காத மற்றவங்கள வில்லேஜில் உள்ளவங்க, ஆஃபீஸில் உள்ளவங்க, இன்னும் பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்டு அதுக்கு மேலே கதை இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருந்தா போகிறேன். சரி நான் பண்ணுறேன் சார்ன்னு சொன்னேன். சரி நல்லா பண்ணிச்சு, நல்லா வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் மற்றவங்க எல்லோரும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.